Welcome back to the New World of Education Astrology YouTube channel. Good morning everyone. Today we will see about graphical representation. That is graphic விளக்கக்காட்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா வரைபடங்களில் தரவை வழங்குறதுக்கு கிராஃபிக் விளக்கக்காட்சியை பயன்படுத்துறது. ஒரு வரைபடத்தாளில் வந்து அந்த கலெக்ட் பண்ண அந்த டேட்டாவை என்ன செய்கிறோன்னா கிராஃபிக் ஒரு கிராஃப்ட் ஷீட்டில் வந்து போட்டு காட்டுறது. தட் இஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அண்டு வரைபடத்தாளில் வந்து இது வரையப்படும். எக்ஸ்ஹெச்சில் வந்து எக்ஸ்ஹெச் வந்து கிடைமட்ட கோடு, ஓகேவா, ஹரிசாண்டலாக இருக்கும். ஒய்ஹெச் வந்து செங்குத்து கோடுன்னு சொல்லுவோம். அண்ட் ரெண்டும் வெட்டுற புள்ளி, ரெண்டும் வந்து எக்ஸும் ஒய்யும் சேர்ற புள்ளி வந்து ஓன்னு சொல்லுவோம். ஓ அப்படின்னா வந்து எக்ஸ்ஹெச்சுக்கும் ஒய்ஹெச் ரெண்டுக்குமே வந்து சென்டர், அது வந்து ஓங்கிறது வந்து ஒரு பொதுவானது எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஸோ இதை வந்து ஓஎக்ஸ் ஓஒய் அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். அண்டு எக்ஸில் வந்து கிளாஸ் இன்டர்வலும் அதை வந்து சார்பற்ற மாறிகள்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகாது. கிளாஸ் வகுப்பு இடைவெளி ஒரே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்கும். அண்டு ஒய்யில் வந்து ஃப்ரீக்வென்சி அலைவெண்ணை நோட் பண்ணுவோம். அது சார்பு மாறி மீன்ஸ் மாறிக்கே இருக்கும். இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதான் ஒரு கிராஃப்ட் ஷீட். அப்படியே கிராஃப்ட் ஷீட்டை மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது ஒய், எக்ஸுங்கிறது வந்து கிடைமட்ட கோடு, ஒய்ங்கிறது வந்து வெர்டிக்கல் செங்குத்து கோடு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸோ கோடும் இந்த ஒய் கோடும் வந்து ஜாயிண்ட் ஆகிறது வந்து ரெண்டும் சந்திக்கிற புள்ளி வந்து ஓன்னு சொல்கிறோம். அதனால தான் இதை ஓஒய் ஓஎக்ஸ் அப்படின்னு வந்து எழுதலாம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நோட் பண்ணுவோம். இப்போ 10லேருந்து 20, 20லேருந்து 30 இப்படியான ரெண்டுக்கு இடையில உள்ள வகுப்பு இடைவெளி 10 10 10ன்னு வரும். சேமாக தான் வரும். ஸோ சார்பற்ற மாதிரி. அதே வந்து இங்கே பார்த்தோம்னா அப்படி இருக்காது. மேலே மேலே போய்க்கே இருக்கும். அந்த வேல்யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும், ஒன்றுலேருந்து ஒன்று டிஃபர் ஆகும். ஸோ இதை சார்பு மாறிகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வழியாக போடுற நம்ம மதிப்பை போட்டு பார்க்கும்போது ஒன்று ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கர்வ் லைனாக வந்து இப்படி வளைஞ்ச கூடாக வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். கிராஃபில் வரையும் போது நம்மளுக்கு இப்படி தான் வந்து கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்டிங் கிராஃப் வந்து எப்படி வரைகிறது? வரைபடத்தாளில் வந்து ஒன்றையொன்று வெட்டும் 2 செங்கோண கோடுகள் வந்து வரையப்படும். கிராஃப்னா பொதுவாக அப்படி தானே இருக்கும். 2 கோடு வந்து போடுவோம், ஒன்றை அது வெட்டிக்கிறோம். அந்த வெட்டுற புள்ளிக்கு பேர் தோற்ற புள்ளி ஆர் பூஜ்ஜிய புள்ளி, அது ஓன்னு குறிப்போம். கிடைமட்ட கோடு எக்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் ஆப்சிஷா அப்படின்னு வந்து சொல்கிறோம். கிடைமட்ட கோடு எக்ஸ் அல்லது அப்சிஷா அப்படின்னு சொல்லுவோம். செங்குத்து கோடு வெர்டிக்கல் லைனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஒய்ஆர் ஆர்டினேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். அண்டு இதோட டைப்ஸு வகைகள் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் நிகழ்வெண் செவ்வக வரைபடம் அப்படின்னு சொல்கிறோம். ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நிகழ்வெண் செவ்வக வரைபடம் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இது வந்து செவ்வக வடிவில் வரையப்படுற ஒரு வரைபடம். இதுதான் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த பார் டயக்ராம் மாதிரி வந்து இருக்கும், ஓகேவா, அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ அதனால தான் நிகழ்வெண் செவ்வக வரைபடம்னு சொல்கிறோம். செவ்வக வடிவில் வரையப்படும். அந்த வகுப்பு இடைவெளி எக்ஸ்ஹெச்சிலும் அதிர்வெண் ஒய்ஹெச்சிலும் குறிக்கப்படும். இந்த பாருங்கள், வகுப்பு இடைவெளி போட்டிருக்கேனா, 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40 இப்படி. வகுப்பு கிளாஸ் இன்டர்வல் வந்து எக்ஸ்ஹெச்லேயும் அதிர்வெண் நம்பர்ஸ் வந்து ஒய்ஹெச்லேயும் வந்து குறிக்கப்படும். அண்டு செங்குத்து கோடுகளோட மேல் முனைகள் வந்து இணைச்சு வரையப்படும், ஓகேவா. செங்குத்து கோடுகளோட நடுப்பகுதியில் ஒரு புள்ளி இருக்கும், ஒன்றுலேயும் ஒரு டாட் இருக்கும், அந்த டாட்டை இணைச்சு வரையப்படும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஹிஸ்டோகிராம் ஆர் நிகழ்வெண் செவ்வக வரைபடம்னு சொல்லுவோம். இதுக்கு வேற இன்னொரு பேர் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா டயக்ராம், பிளாக் டயக்ராம், ஸ்டார்கேஸ் சார்ட், பார் சார்ட் அப்படின்னு இதுக்கு வேற பேர்லாம் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏரியா டயக்ராம்னு சொன்னாலும் ஆர் பிளாக் டயக்ராம்னு சொன்னாலும் ஸ்டார்கேஸ் சார்ட்னு சொன்னாலும் பார் சார்ட் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே வந்து என்னென்னா இந்த ஹிஸ்டோகிராம் ஆர் நிகழ்வெண் செவ்வக வரைபடத்தை தான் வந்து குறிக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஹிஸ்டோகிராம். இப்போ இந்த ஹிஸ்டோகிராமுக்கும்
பார் டயக்ராமுக்கு என்ன வித்தியாசம், பட்டை வரைபடத்துக்கும் இந்த நிகழ்வெண் செவ்வக வரைபடத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இது வந்து ஹிஸ்டோகிராம்னா கிராஃப்டில் வரைவோம், ஓகேவா, கிராஃப்ட் ஷீட்டில் வரைவோம், வரைபடத்தாளில். பட் பார் டயக்ராம்னா ஒரு டயக்ராம், அது வந்து ஒரு பேப்பரில் வரைவோம், ஓகேவா. அண்டு இது வந்து இரு பரிணாமம், ஹைட்டு இது வித்து, உயரமும் அகலம் ரெண்டையுமே கணக்கில் கொள்ளுவோம். ஏன்னா கிளாஸ் இன்டர்வல் வந்து எதில் கொடுக்குறோன்னா வித்து அகலத்தில் கொடுக்குறோம், அதையும் கன்சிடர் பண்ணுவோம், ஓகேவா. பட் இங்கே பார்த்தோம்னா பார் டயக்ராம் அப்படின்னா ஒன் டைமென்ஷனல், ஒரு பரிணாம உடையது. ஏன்னா உயரத்தை மட்டும்தான் கணக்கில் கொள்ளுவோம் தவிர அகலத்தை கணக்கில் கொள்ள மாட்டோம். அண்டு மேல்புறத்தில் உள்ள அந்த புள்ளியெல்லாம் நடு புள்ளியெல்லாம் இணைச்சி நம்ம வந்து ஒரு கர்வோ ஒரு லைன் வந்து வரைவோம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டோம், ஒன்லி அந்த செவ்வக பட்டை மட்டும்தான் இருக்கும், இணைப்பு எதுவும் இருக்காது. அண்டு இடைவெளி பார்த்தோம்னா இந்த கிராஃப்டில் வந்து பார்க்கும்போது என்ன செய்வோம்னா இடைவெளியே சுத்தமாக இருக்காது. ஹிஸ்டோகிராமில் வந்து இடைவெளியே இல்லாமல் சேர்ந்தாப்பில் வரைவோம். அதே வந்து நம்ம பார் டயக்ராமில் பார்த்தோம்னா கேப் விட்டு விட்டு வரைவோம், ஒவ்வொரு பட்டைக்கு இடையிலையும் ஒரு கேப் இருக்கும். அந்த டயக்ராமை காட்டுறேன் புரியும். பாருங்க, ஹிஸ்டோகிராம்னா ஒன்று சேர்ந்து வரைவோம். அதே பார் டயக்ராம் அப்படின்னா ஒன்று விட்டு ரெண்டுக்கு இடையில கேப் விட்டு வரைவோம், ஓகேவா. இதுதான் வந்து அதுக்கு இடையில உள்ள முக்கியமான வித்தியாசம். ஃப்ரீக்வென்சி பாலிகன், செகண்ட் ஒன்று வந்து ஃப்ரீக்வென்சி பாலிகன். ஃப்ரீக்வென்சி பாலிகன் அப்படின்னா எக்ஸ் வகுப்பு வந்து இடைவெளி, கிளாஸ் இன்டர்வல் வந்து எக்ஸ் அச்சிலையும், ஃப்ரீக்வென்சிஸ் வந்து ஒய்ஹெச்லையும், அதிர்வெண் வந்து ஒய்ஹெச்லையும் குறிக்கப்படும். செவ்வகப்பட்டை வரைபடம் தான் இது, அப்படியே சேமாக ஹிஸ்டோகிராம் மாதிரியே தான் இருக்கும். நடுப்புள்ளிகள் இணைத்து அந்த மேல் பகுதியில் உள்ள புள்ளிகள்லாம் இணைச்சு வரையப்படும். ஆனால் கோடு பார்த்தோம்னா வளைவு உடையதாக இருக்கும், ஓகேவா. பாலிகன்னாலே மெனி ஆங்கிள்ஸ், வளைவு உடையதாக இருக்கும். இப்போ இந்த டயக்ராமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த டிப்பை பார்த்தீங்கன்னா ஒரே எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், இதே வந்து ஸ்ட்ரெயிட்டாக. பட் இங்கே பாலிகனில் இது ஹிஸ்டோகிராம், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், மேற்புள்ளியை இணைச்சு வரைகிறது, மிட் பாயிண்டை இணைச்சு வரைகிறது. இங்கே பார்த்தோம்னா அந்த மிட் பாயிண்டை இணைச்சு வரைகிறோம், அதே நேரத்தில் அது வந்து எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக அப்படியே ஒரு கர்வ் மாதிரி பாலிகன் ஷேப்பில் இங்கேயும் அங்கேயுமா அப்படி வளைஞ்சு வரும், ஓகேவா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரீக்வென்சி பாலிகன் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்சில் வரைகிறது எல்லாமே சேம் தான், நம்பர்ஸ் போடுறது. எக்ஸ்ஹெச்னா கிளாஸ் இன்டர்வல், ஒய்ஹெச்னா வந்து ஃப்ரீக்வென்சி, அண்ட் ரெண்டு வெற்ற புள்ளி இதெல்லாம் சேம் தான். நீங்கள் அந்த நிகழ்வெண் செவ்வகப்பட்டை வந்து எல்லாமே ஜாயின் தான். பட்டு அந்த மேற்புள்ளி வந்து இணைச்சு வரைகிறதுல அங்கே பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், இங்கே பார்த்தோம்னா பெண்ட் ஆகி வந்து இருக்கும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரெண்ட்டு. இப்போ பார்த்தா தேர்டு ஒன் வந்து ஃப்ரீக்வென்சி கர்வ். ஃப்ரீக்வென்சி கர்வ் அப்படின்னா தட் இஸ் அதிர்வெண் வளைவு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் ஸ்மூத் ஃப்ரீக்வென்சி கர்வ். ஸ்மூத் ஃப்ரீக்வென்சி கர்வ் இதுக்கு இன்னொரு பேர். முனைகள் வந்து எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் அதெல்லாம் சேம் தான். அண்டு முனைகள் வந்து மேலும் கீழுமா இருக்கும். இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கே புரியும், முனைகள் வந்து மேலும் கீழுமா இருக்கும். அப்படி மேலும் கீழுமா வந்து ஒரு பெல் ஷேப்பை வந்து உருவாக்கும். பெல் ஷேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெல் ஷேப்பை உருவாக்கும். மேல் மதிப்பு பாசிட்டிவ் அண்ட் அதிக அதிர்வெண். ஏன்னா ஃப்ரீக்வென்சி வந்து ஒய்ஹெச்சில் வந்து நோட் பண்ணுவோம். அப்போ ஃப்ரீக்வென்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் பாசிட்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அலை வந்து அந்த கர்வ் வந்து மேலே போகும், ஓகேவா. ஸோ மேலே போகுது அப்படின்னா, கர்வ் மேலே போகுதுன்னா அது பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் மதிப்பை கொடுக்கும். அண்ட் ஃப்ரீக்வென்சி வந்து அதிகமாக இருக்கும். அதே நெகட்டிவ் கீழே வருது அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவாக இருக்கும், குறைந்த அதிர்வெண் கொண்டதாக வந்து இருக்கும், ஓகேவா. அப்போ மேலே போனால் பாசிட்டிவ் அதிக அதிர்வெண்ணையும், கீழே வந்தால் நெகட்டிவாகவும் குறைந்த மதிப்பெண்ணையும் குறைந்த அதிர்வெண்ணையும் கொண்டதாக வந்து இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரீக்வென்சி கர்வ். டயக்ராமை பார்த்தாலே ஓரளவு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஓகிவ் ஆர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி கர்வ். ஒட்டுமொத்த அதிர்வெண்ணையும் ஒரு தொடரை குறிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அருகில் ஃபில் பண்ணும்போது ஒட்டுமொத்த அதிர்வெண்ணையும் குறிக்கப்படும் தரவு, ஓகேவா. இதுதான் வந்து ஓகிவ். குமுலேட்டிவ் அப்படின்னாலே ஒட்டுமொத்த அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா அதிர்வெண்ணையும் குறித்து ஒரு டிராயிங் வந்து ட்ரா பண்ணுறது. தரவு மதிப்பு எக்ஸ்ஹெச்லையும் சார்பு மதிப்பு ஒய்ஹெச்லையும் குறிக்கப்படும். ஈஸியாக பார்க்கும்போதே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், ஓகேவா. இதோட 2 டைப்ஸ் இருக்குது, லெஸ் தேன் ஓகிவ் அண்ட் மோர் தேன் ஓகிவ்னு சொல்லிட்டு. லெஸ் தேன் ஓகிவ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை,
லெஸ் தேன் ஓகிவ் கர்வ்னா இடது கீழ் பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு வலது பக்கத்தில் என்ன செய்யும்னா படிப்படியாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வலது பக்கத்தில் மேல் பக்கத்தில் போய் முடியும். அந்த கர்வ் வந்து கீழே இருந்து இடது பக்கத்தில் ஆரம்பித்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி மேலே போய் வலது பக்கத்தில் போய் முடியும். ஓகேவா? அப்போ அந்த டாப்பில் போய் முடியும். இதுக்கு பேர் பார்க்குறதுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து ரைசிங் கர்வ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே வந்து மோர் தேன் ஓகிவ் கர்வ் அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் இருந்து ஆரம்பித்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகி ரைட் பாட்டமில் படிப்படியாக குறைஞ்சி வரும். இது வந்து டெக்லைன் கர்வ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டெக்லைனிங் கர்வ்னு சொல்லுவோம். இந்த டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைட்லேருந்து அதோட டாப்லேருந்து ஆரம்பித்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகி ரைட் சைடில் வந்து என்ன செய்யும்னா பாட்டமில் போய் முடியும். ஓகேவா? இப்போ இது வந்து குறைஞ்சி வர்றதுனால டெக்லைனிங் கர்வ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இது ரெண்டையும் வந்து ஒரே டயக்ராமில் போட்டு காட்டும்போது லெஸ் தேன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது அண்டு மோர் தேன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சைடு ஆப்போசிட் சைடில் வந்து கிராஸில் வந்து வருது. இதுதான் வந்து இந்த ஓகிவ் ஆர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சியோட 2 டைப்ஸ், லெஸ் தேன் ஓகிவ் அண்ட் மோர் தேன் ஓகிவ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதோட வந்து இந்த யூனிட் 3ல் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு முடியுது. அடுத்தது வந்து நம்ம சம்மில் தான் இனிமேல் வந்து மீன் மீடியன் மாடல் மாதிரி சம்மு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழ் மீடியம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தேன், ஒரு ஃப்ரெண்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ அவங்களுக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த யூனிட் 3 வந்து முடிச்சுட்டு அதில் எந்த கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அது எப்போ அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அதுக்கு அந்த டேட்டுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை வந்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த யூனிட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 50 மார்க்ஸ் ஆர் ஒரு 70 மார்க்ஸுக்கு கொஸ்டின் தர்றேன், ஆன்சர் கொடுக்காம நீங்களாக அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1 டேக்கு அப்புறம் நம்ம வந்து ஆன்சர் கொடுப்போம், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.